ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னென்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வரகரிசி பொங்கல் செஞ்சுருக்கேங்க. அதுக்கு காம்பினேஷனாக தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வரகரிசி எடுத்துக்கோங்க. வரகரிசி நான் ஸ்டோரில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்து 2-3 வாட்டி நல்லா கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. அப்புறம் அரை டம்ளர் பயத்தம்பருப்பை ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டிருக்கேன். ஒரு 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூனு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி நறுக்கி வச்சு இடித்து வச்சுருக்கேங்க. இப்போ பயத்தம்பருப்பு வெந்துடுச்சுங்க. 2 விசில் வந்துச்சு. நான் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துட்டுருக்கு. நல்லா கொஞ்சம் கொலன்னு வேக வச்சுக்கோங்க. அப்படியே கரண்டியில் அப்படி வேகலைனாலும் கொஞ்சம் கரண்டியிலே மசிச்சு விட்டுருங்க. நல்லா குழைய வந்துருக்குது பாருங்கள். வாங்க இப்போ நம்ம பொங்கல் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் 2ம் கலந்து ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம மிளகு போடணுங்க. மிளகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம நறுக்கி இடித்து வச்சுருக்கிற இஞ்சி போடணும். இஞ்சி, இந்த மிளகு இது 2மே நல்லா கொஞ்சம் நேரம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சீரகம் போட போகிறோம். பாருங்கள், அப்போ தான் அந்த இஞ்சியுடைய ஃப்ளேவர் அந்த பொங்கலில் இறங்கும். இந்த நேரத்தில் நம்ம சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா கரிஞ்சு போயிடும் சீரகம். அதுக்காக தான். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேக வச்சுருக்க பயத்தம்பருப்பை அதில் ஊற்றிக்கலாங்க. பயத்தம்பருப்பை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நான் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த அழக்கில் அளந்தேன் இல்லைங்களா, அதுலேயே 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா 1 டம்ளர் வரகரிசி போட்டோம். தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் வரகரிசி, அரை டம்ளர் பயத்தம்பருப்பு, 1.5 டம்ளர் கணக்காச்சுங்க. இதுக்கு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. உப்பு பார்த்துட்டு, உப்பு சரியாக இருக்குதா என்னன்னு பார்த்துட்டு திருப்பியும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம தினை அரிசியை ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஃபஸ்ட்டே போட்டுற வேண்டாம். கொதி வரும்போது போடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த கொஞ்சம் கொதி வர மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் நான் அரிசி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். அரிசியை நான் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. இதை மூடி போட்டு தாங்க நம்ம வேக வைக்கணும், இல்லைனா நம்ம கையிலலாம் தெரிச்சிடும். அதுக்காக தான். ஏன்னா நம்ம உப்புமா செய்யும் போது இந்த உப்புமா தெரிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தெரிச்சிடும். அதனால் கொஞ்சம் மூடி போட்டே நம்ம வேக வச்சுக்கலாம். அரிசியும் போட்டாச்சு, வரகரிசி. இந்த நேரத்தில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு இந்த தண்ணி கம்மியான உடனே நம்ம பொங்கல் பதம் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள். தண்ணி நிறைய இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸிங்க இந்த பொங்கல் செய்யறது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், தண்ணி உடனே கம்மியாயிடும். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தண்ணி கம்மியான உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. பொங்கலுக்கு தேங்காய் சட்னி தாங்க சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் சட்னி தான் நான் அரைச்சிருக்கேன். தேங்காய் அதிகமாக போட்டுப்பேன், கொஞ்சம் பொட்டுக்கட்டில் கம்மியாக தான் போடுவேன். பாருங்கள், சட்னி ரெடி பண்ணி தாளித்து வச்சாச்சு. நம்மளுடைய சுவையான வரகரிசி பொங்கல் தேங்காய் சட்னி ரெடிங்க. சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மார்னிங்கில் இதே மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்றதை நாளைக்கு பார்ப்போங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.